ஹலோ பீப்புள், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டேல்ஸ் தமிழ். இதான் என்னோட ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோவாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அம்மா சமையல் தான். அதுவும் மீன் குழம்பு, தூத்துக்குடி ஸ்டைல் மீன் குழம்பு. இன்றைக்கி 27th நவம்பர். கிளைமேட் சூப்பராக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக புயல்னு சொல்லிட்டு ரெயின் தான் பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே கிளைமேட் ட்ரிசில் ஆகிட்டு சூப்பராக சரி. இந்த கிளைமேட்டில் சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அப்பா போயிட்டு வெலை மீனும் சால மீனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சார்டைன் ஃபிஷ்ஷை சால மீன் சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ஊரில் என்னென்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி அப்பா போய் வாங்கிட்டு வர டைமில் அம்மா பேஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு அப்புறம் தேங்காவை அரைச்சி ஊற்றி ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி வாஷ் பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து இந்த பாயில் ஆகிட்டு இருக்கிற பேஸில் வந்து போட்டு ஒரு சைடாக குக் பண்ண விட்டாங்க. சரி, அடுத்தது என்னது? என்னோட ஃபேவரேட் வந்து டீப் ஃப்ரைடு ஃபிஷ் தான். அம்மா வந்து மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ண மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்புறம் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வெலை மீனை தான் ஃப்ரை பண்ணோம். ஸ்மெல்லு சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஃப்ரை ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் லிசன் பண்ணுங்க. சவுண்டே சூப்பராக இருக்கும். அம்மா எப்போவுமே மீன் தலை அப்புறம் வால் பகுதி எல்லாத்தையுமே வந்து குழம்புல போடுவாங்க. ஃப்ரைக்கு வந்து தலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நல்ல மிடில் பீஸ் மட்டும்தான் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு எப்பவுமே டீப் ஃப்ரை ஃபிஷ் தான் பிடிக்கும். ஃப்ரை பண்ண ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அடுத்த செட் ஆஃப் சால மீனை போட்டாங்க. இன்றைக்கி எல்லா ஃபிஷ்ஷுமே பொரிக்கலை, ஏன்னா மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒர்க்குக்கு வேறு போகணும்ல. ஸோ வந்து கொஞ்சம் ஃபிஷ் தான் பொரிச்சாங்க. அண்ட் அடுத்தாப்பில் சால மீனை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிட்டக்கையுமே நல்லா கொதி வந்துருச்சு மீன் குழம்பு. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்டாங்க. என்னதான் வெலை மீன், சீலா மீனாக இருந்தாலுமே சால மீனோட டேஸ்ட்டுக்கு கிட்டத்து கூட வர முடியாதுங்க. அது ஒரு அப்படியே டீப் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வறுத்து பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல வேளை சிம்னி இருந்ததுனால அவ்வளோ சஃபகேட் ஆகலை. அண்ட் இதோட ரிவ்யூவும் நான் போடுறேன். ஒரு 2 years கிட்ட ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஆஃபரில் தான் வாங்கணும். நான் அதோட ரிவ்யூவும் போடுறேன். இப்போ சைடில் வந்து குக்கரில் வந்து ரைஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது வந்து ரைஸ் எல்லாம் வச்சு குழம்பெல்லாம் ஊற்றி அதில் ஒரு மிளகா பீஸ் வேணும், அதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷையும் வச்சுட்டு ஃபைனல் டச்சில் கொஞ்சம் சால்ட்டு, இன்னும் எவ்வளோ தான் கரெக்டான சால்ட்டில் இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா சால்ட்டு போட்டால் தான் ஒரு டேஸ்ட் வரும். அதையும் போட்டுட்டு ஃபைனலாக சாப்பிட்டேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன சொன்ன மாதிரியே மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால அவ்வளோ மசாலா வந்து ஃபிஷ்குள்ளே போகலை. ஃப்ரை ஃபிஷ்ஷில் வெலை மீனில் வந்து உள்ளுக்குள்ளே ஃப்ளஷ் சூப்பராக இருந்துச்சு. பட் ஃப்ளஷில் மசாலாவே. நன்றி மக்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்காக. இது இன்ஸ்டண்ட்டாக பிளான் பண்ணதுனால என்னால் கிரேவி ஃபுல்லாகவே காட்ட முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபுல்லாக காட்டுறேன். தேங்க்ஸ்.